தஞ்சாவூருக்கு அருகிலுள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் ஏழை குளியவனான முத்து தினமும் காலையில் கடுமையான வெயிலில் களிமண்ணை பானைகளாக வடிவமைத்து சந்தையில் விற்று தனது அன்றாட உணவை சம்பாதித்தான். அவரது சிறிய குடிசைக்கு அருகில் பொன்னி என்ற வயதான விதவை வசித்து வந்தாள். அவள் பலவீனமாகவும் நடக்கவும் கூட முடியாமல் இருந்தாள். அவளுக்கு குடும்பம் இல்லை, வருமானம் இல்லை, அடிக்கடி பசியுடன் இருப்பாள். ஆனாலும் அவள் தினமும் காலையில் முத்துவை பார்த்து, "உன் கைகள் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது என் மகனே" என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். ஒரு நாள் பொன்னி தன் குடிசையிலிருந்து வெளியே வராததை முத்து கவனித்தான். கவலையுடன் அவன் உள்ளே சென்று அவள் பலவீனமாகவும் மயக்கமாகவும் கிடப்பதைக் கண்டான். பொன்னி முத்துவிடம், "நான் 2 நாட்களாக சாப்பிடவில்லை" என்று கிசுகிசுத்தாள். எதுவும் யோசிக்காமல் முத்து அன்று காலை சம்பாதித்த சில நாணயங்களை எடுத்து சந்தையில் இருந்து அவளுக்கு உணவை வாங்கினான். அன்று முதல் பொன்னி மீண்டும் பட்டினி இல்லாமல் இருப்பதை உறுதி செய்தான். ஒவ்வொரு மாலையும் அவன் வயிறு காலியாக இருந்தாலும் அவள் வீட்டு வாசலுக்கு அருகில் ஒரு பானை அரிசியை வைத்தான். முத்துவை கவனித்த ஒரு நண்பர் அவரிடம், "முத்து, நீ உனக்காக போதுமான அளவு சம்பாதிக்கவில்லை. உன்னிடமே எதுவும் இல்லாத போது ஏன் அவளுக்கு உதவ வேண்டும்?" என்று கேட்டார். முத்து சிரித்துக்கொண்டே, "என் அருகில் யாராவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நான் உயிருடன் இருந்துதான் என்ன பயன்? பசியை கண்டும் எதுவும் செய்யாத ஒரு மனிதன் சுவாசிக்கக்கூடும். ஆனால் அவன் இதயம் ஏற்கனவே இறந்து விட்டதாகும்" என்று பதிலளித்தான். "ஒத்த தறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவுபவர் உண்மையிலேயே வாழ்கிறார். மற்றவர்களின் வலியை புறக்கணிப்பவர் உயிருடன் இருந்தாலும் இறந்தவருக்கு சமமானவர்"